இப்பொழுது நாம் இங்கு என்ன செய்ய போகிறோம்? அவர்கள் கைலாயம் சென்று விட்டார்களோ? இல்லை இல்லை, விளையாட்டை பாதியில் விடுவது விளையாட்டின் நீதிக்கே சரியில்லை. சரீரத்தை மறைத்து விளையாடினால் நீதி என்ன செய்யும்? அவர்கள் திவ்ய சக்தியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாம் அவர்களை எப்படி பிடிக்க முடியும்? வாருங்கள், இப்படி சென்று பார்க்கலாம். சகோதர கார்த்திகேயா, நம்மை பிடிக்க வந்தவர்கள் இதுவரை வரவே இல்லையே. மயூரேஸ்வரா, நம் நண்பர்களை குறைவாக இடை போட்டு விடாதே. அப்படி என்றால் அவர்களை ஏமாற்றி நாம் வேறு பிரயாசை செய்ய வேண்டுமா? ஏமாற்றுவதா? வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக நீதியை விடக்கூடாது. மயூரேஸ்வரா, நாம் இந்த இடத்திலேயே நின்று விடலாம். அதுவும் இந்த காரியத்தை நான் முழு மனதோடு செய்யவில்லை. மறைந்து விளையாடும் விளையாட்டில் எதிரில் நிற்க முடியாது. அதில் என்ன பிரச்சனை? இப்பொழுது நாம் எங்கு ஒளிந்து கொள்வது என்பதுதான் பிரச்சனை. ஒளிந்து கொள்வதா? ஆமண்ணா, நாம் இருவரும் தெய்வ சக்தி பெற்றவர்கள். சிவகணங்களின் பாலகர்கள் சாதாரணமானவர்கள். நம் சக்தியை பிரயோகித்து அவர்களை வென்றால் அநியாயம் அல்லவா? ஆனால் மயூரேஸ்வரா, நாமும் அவர்களோடு சாதாரணமாகத்தானே விளையாடி கொண்டிருக்கிறோம். மகாதேவன் சிவன், தேவி பார்வதியின் புத்திரர்கள். சாதாரணமாக எப்படி? அசாதாரணமாக தான் இருப்போம். அப்படி என்றால் இதோ என்னை பிடித்துக்கொள் என்று இங்கே நின்றுவிட சொல்கிறாயா? அண்ணா, நாம் இங்கு இப்படி நின்று கொண்டே இருந்தால் அவர்கள் நம்மை பிடிக்க வருவார்கள். நம் விளையாட்டும் அதோடு முடிந்துவிடும். விளையாட்டு முடிவிற்கு வர வேண்டும் அல்லவா? நீ கூறுவதும் உண்மைதான் மயூரேஸ்வரா. நாம் இருவரும் அந்த மரத்தின் கீழ் நின்று விடுவோம். அவர்கள் அனைவரும் வந்ததும் அதற்கு பிறகு என்ன செய்வது என்று பார்க்கலாம். வா, இதற்கு மேல் சென்று பிரயோஜனம் இல்லை. நம் வேறு ஒரு வழியில் யோசித்து பார்ப்போம். எப்படியாவது அவர்களை பிடித்து விடுவோம். நம் மன்னன் கார்த்திகேயனை எப்படியாவது பிடித்து விடலாம். ஸ்ரீ கணேசன் திவ்ய சக்தியை பயன்படுத்தவில்லை என்றால் நம்மால் அவனை பிடித்துவிட முடியும். ஸ்ரீ கணேசரை எப்படி பிடிப்பாய்? ஏனென்றால் அவர் கஜமுகர். மிக பெரிய சரீரம் அவருக்கு. ஒரு இடத்தில் சிறிது நேரம்தான் நுழைந்திருக்க முடியும். வாருங்கள். எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது கணேசா. நீ கஜமுகனாக இருந்தும் என்னை போலவே மேலும் கீழும் சுலபமாக ஏறி இறங்குகிறாய். அண்ணா கார்த்திகேயா, பிறகு என்ன செய்வது? நாம் மறைய வேண்டும் அல்லவா? நீ மிக சாமர்த்தியசாலி கணேசா. நீ என் கேள்விக்கு பதிலே கூறவில்லையே. வாருங்கள் அண்ணா, நாம் அவர்களின் பின்னே சென்று அவர்களை பிடித்து விடலாம். பிறகு தங்கள் கேள்விக்கு நான் விடை சொல்கிறேன். சரி, வா. வாருங்கள். அண்ணா கார்த்திகேயனையும் மயூரேஸ்வரரையும் காண முடியவில்லையே. அதனால் இதற்கு மேல் செல்வது நல்லதல்ல. ஏன்? ஒரு முறையின் பிதா கூறியிருக்கிறார், இந்த வனத்தில் விருட்ச நரபட்சி இருக்கிறதாம். விருட்சம் கூட மாமிசம் உண்ணுமா என்ன? பிதா அசத்தியம் கூற மாட்டாரே. நாம் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் இருவரையும் எப்படி பிடிப்பது? அவர்கள் நம் பெண்ணே வர அவர்கள் அனைவரிடத்திலும் நாம் நம் திவ்ய சக்தியை உபயோகப்படுத்துவோம். இப்பொழுது நாம் அவர்களின் முன்னே சென்றால் அவர்கள் நம்மிடம் பிடிபட்டு விடுவார்கள். சரியாக கூறினீர்கள் அண்ணா. சுவாமி, அதோ அந்த பாலகன் ஸ்ரீ கணேசன் தானே? ஆம் தேவி. இந்த சராசரத்தில் கணேசனை தவிர கஜமுக பாலகன் வேறு யார் இருக்க முடியும்? வாருங்கள் சுவாமி, நாம் அவனிடம் சென்று சற்று நேரம் பேசிவிட்டு வரலாம். இல்லை தேவி, இல்லை. அவர் பாலலீலையை நாம் தடுப்பது உசிதமாகாது. ஆனால் சுவாமி, நாம் அவனை தரிசனம் செய்தால் மகா புண்ணியம் கிடைக்குமே. தேவி, இப்போது நாம் ஸ்நானம் செய்வதற்காக ஆசிரமத்தை விட்டு வந்திருக்கிறோம். ஸ்நானம் செய்த பிறகு வரும்போது அவர் இங்கே இருந்தால் நாம் அவரை தரிசனம் செய்யலாம். சுவாமி, இப்படி ஒரு சௌபாகியம் நமக்கு அடிக்கடி கிடைக்காது. எனக்கு தெரியும் தேவி. ஆனால் இப்போது நாம் எந்த உத்தேசத்தோடு வந்தோமோ அந்த உத்தேசத்தை முதலில் முடிக்கலாம். பிறகு வரும்போது நாம் அவரை தரிசனம் செய்யலாம். நமது எண்ணத்தை பாதியில் விடக்கூடாது. வா தேவி, முதலில் ஸ்நானம் செய்யலாம். சரி, வாருங்கள்.
நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. இன்று என் அலையும் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் தோன்றி ஆரியவனத்தின் தெற்கு திசை நோக்கி வந்துவிட்டேன். இருந்தும் எப்பொழுதும் வேத மந்திரங்கள் முழங்கும் அகத்தியரின் ஆசிரமத்தில் இன்று இத்தனை அமைதி நிலவுவது ஏனோ? நாராயண நாராயண. ஏன் இப்படி இருக்கிறார்? மகரிஷி அகத்தியரின் கவலைக்கு காரணம் என்ன? நாரதா, நீ இப்போதே சென்று மகரிஷி அகத்தியரை தரிசனம் செய். நாராயண நாராயண. நாராயண நாராயண. தேவரிஷி தாங்களா? மகரிஷி, ஸ்ரீசைலத்தில் அமைந்திருக்கும் இந்த ஆசிரமத்தின் பெருமை பூலோகத்தில் உள்ள அனைவருக்குமே தெரியும். ஆனால் இன்று நான் காண்பது உண்மையா? இந்த ஆசிரமத்தில் வேத மந்திரங்கள் எதுவுமே முழங்கவில்லையே, எந்த ஒரு சப்தமும் இல்லையே. தேவரிஷி, தாங்கள் நல்ல சமயத்தில் வந்துள்ளீர்கள். இப்போது எனக்கு தங்களுடைய அறிவுரை தேவைப்படுகிறது. என்னுடைய அறிவுரையா? தேவரிஷி, தங்களுக்கே தெரியும், என் ஆராதனைக்குரிய பகவான் எம்பெருமானின் புத்திரன் குமாரன் கார்த்திகேயனை இங்கே அனுப்பி சிவபக்தியை பிரச்சாரம் செய்யும் பெரும் பாக்கியத்தை எனக்கு தந்தார். இருந்தும் என்ன மகரிஷி? முதல் பூஜை அதிகாரி கணேசரே இங்கு வந்து தன் சகோதரன் குமாரன் கார்த்திகேயனை கைலாயத்துக்கு அழைத்துச் சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு இது ஆசிரமமாகவே இல்லை. இந்த சூழலே முற்றிலுமாக மாறிவிட்டது. நாராயண நாராயண. தாங்கள் கூறுவது உண்மைதான் மகரிஷி. குமாரன் கார்த்திகேயன் இங்கிருந்து சென்ற பிறகு இந்த ஆசிரமத்தின் நிலைமையே தலைகீழாக மாறிவிட்டது. தேவரிஷி, சிறிது காலமாகவே கைலாயம் செல்லலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. நான் கைலாயம் செல்வது உசிதமா இல்லையா என்று. நாராயண நாராயண. ரிஷி முனிவரே, தாங்கள் ஞானத்தின் சமுத்திரம், புத்தியின் சுவாமி. இந்த சமயத்தில் என்னுடைய புத்தியும் ஞானமும் பிரமித்து விட்டது. தேவரிஷி, தாங்கள் தான் எனக்கு மார்க்கம் காட்ட வேண்டும். ரிஷி முனிவரே, தாங்கள் என்னுடைய அறிவுரையை கேட்டால் இந்த சமயத்தில் தாங்கள் கைலாயம் செல்வது அத்தனை உசிதமல்ல. ஏன் அப்படி கூறுகிறீர்கள் தேவரிஷி? நாராயண நாராயண. ரிஷி முனிவரே, தாங்கள் இந்த நேரத்தில் கைலாயம் சென்றால் குருவின் ஆணையை ஏற்றுக்கொண்டு குமாரன் கார்த்திகேயன் தங்களுடன் கைலாயத்திலிருந்து திரும்பி வந்து விடுவார். அவர் திரும்பி வர வேண்டும் என்பதுதானே என் எண்ணம். மகரிஷி, இப்போது கைலாயத்தின் சுற்றுச்சூழல் மயூரீஸ்வர ஸ்ரீ கணேஷ் மற்றும் குமாரன் கார்த்திகேயன் இருவரின் லீலையில் ஆனந்தப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன் தங்களோடு திரும்பி வந்துவிட்டால் அவர்கள் இருவரின் பால லீலையில் பாதிப்பு ஏற்படுமே. அதை யோசிக்கவில்லையா தாங்கள்? அப்போது நான் என்ன செய்வது தேவரிஷி? ரிஷி முனிவரே, தாங்கள் இப்பொழுது தங்களுடைய அறிவுரையை இந்த உலகிற்கு எடுத்து கூறுங்கள். தாங்கள் அனைவருக்கும் தங்களது பாடங்களை எடுத்து உரையுங்கள். சமயம் வரும்பொழுது அவரே உங்களை அழைப்பார். நாராயண நாராயண. சகோதரன் போல் திவ்ய சக்தியை பயன்படுத்த தொடங்கி விட்டீர்களா? நாங்கள் எங்க அதை பயன்படுத்தினோம்? நாங்கள் உங்கள் பின்னேதான் வந்தோம். ஆனால் தாங்கள் எங்கள் பின்னால் வருகிறீர்கள்.
ஆச்சரியப்பட்டு விட்டீர்களா? விளையாடிக் கொண்டே உங்கள் பின்னால் தான் வந்து கொண்டிருந்தோம். விளையாட்டாக எப்படி பின்னால் வர முடியும்? நாங்கள் எங்கெல்லாமோ தேடினோம், தங்களை காண முடியவில்லையே. தங்களுக்கு தெரியாமல் மறைந்திருந்தால் பிறகு எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? அர்த்தம் அர்த்தம், தாங்கள் வந்த வழியிலேயே ஒரு மண் குவியலின் பின்னே தான் நாங்கள் இருந்தோம். நீங்கள் எங்களை பார்க்காமல் முன்னே சென்று விட்டீர்கள். நாங்கள் பின்னால் வந்து உங்களை பிடித்து விட்டோம். ஆனால் இது விளையாட்டின் விதிமுறைக்கு விரோதம் அல்லவா? ஏன்? பிடிப்பவர் கண்ணில் படாமல் ஓடுபவர்கள் நின்று கொள்வது விரோதம் அல்லவா? அண்ணா, நீங்களே கூறுங்கள், விளையாட்டில் ஓடாமல் நின்று கொண்டால் விரோதமாகுமா என்ன? மயூரேஸ்வரா, மாதா சக்தியை வேண்டிக்கொள். அவர்கள் அவசியம் நமக்கு உதவி செய்வார்கள். ஜெய் மாதா பார்வதி, ஜெய் மாதா சக்தி, மாதாவுக்கு ஜெய். நான் கூறினேன் இந்த வனத்தில் விக்ஷ நரபக்ஷி இருக்கிறது என்று. மயூரேஸ்வரா, நாம் திரும்பி சென்று விடலாம். இங்கு இருப்பது உசிதம் அல்ல. இல்லை கார்த்திகேயன் அண்ணா, துஷ்டத்தனம் செய்பவர்களை தண்டிப்பது என்னுடைய கடமை. என்னுடைய கடமையை நான் செய்தே ஆக வேண்டும். அண்ணன் கார்த்திகேயன் மயூரேஸ்வரன் ஸ்ரீ கணேசனுக்கு ஜெய். 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 மயூரேஸ்வரா, நாம் திரும்பி செல்ல வேண்டும். மாதா நமக்காக காத்திருப்பார்கள். இல்லை அண்ணா, இல்லை. நான் எப்பொழுது திரும்பி வரப்போவதில்லை. ஏன்? இந்த துஷ்ட ராட்சச விருத்தத்தோடு நான் யுத்தம் செய்து மிக களைத்து விட்டேன். எனக்கு மிகவும் பசிக்கிறது. உங்களுக்கு பசிக்கவில்லையா நண்பர்களே? ஆமாம் மயூரேஸ்வரா, எங்களுக்கும் மிகவும் பசிக்கிறது. ஆனால் இந்த வனத்தில் போஜனத்திற்கு எங்கு செல்வது? மனதில் ஆசை இருந்தால் நிச்சயம் பகவான் நமக்கு தருவார். போஜனம் தான் வேண்டுமா? உண்ணுவதற்கு ஏதாவது கிடைத்தால் அதுவே நமக்கு போஜனமாகி விடுமே.
அதோ அந்த ஆசிரமத்திற்கு சென்றால் நமக்கு தேவையான போஜனம் கிடைத்துவிடும். இல்லை இல்லை மயூரீஸ்வரா, அடுத்தவர் ஆசிரமத்திற்குள் செல்வது உசிதமாகாது. ரிஷிகள் ஆசிரமம் அமைப்பதே அனைவருக்கும் நன்மை புரிவதற்காகத்தானே. இப்பொழுது இந்த ஆசிரமத்தில் இருக்கும் ரிஷி நம் பசியை போக்குவதற்கு அவசியம் உதவுவார். கைலாயம் சென்றவுடன் உண்ண வேண்டியதுதானே, இங்கு ஏன் தாமதம் செய்ய வேண்டும்? தாமதத்தை பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம். முதலில் வயிற்றை நிரப்பிக் கொள்ளலாம். பசியோடு இருப்பது என்னால் முடியாத காரியம். வாருங்கள், நீங்களும் இல்லை செல்லலாம். இல்லை, நான் வரவில்லை, நான் செல்கிறேன். வாருங்கள் நண்பர்களே. நில்லுங்கள், அப்படியே செல்லாதீர்கள். முதலில் ஆசிரமத்தில் இருப்பவர்களை அழைத்து போஜனம் கேட்கலாம். அவர்களின் அனுமதி பெற்று ஆசிரமத்திற்குள் செல்லலாம். ஆசிரமத்தின் ரிஷி முனிவரே, எங்களுக்கு போஜனம் தாருங்கள். இப்பொழுது என்ன செய்வது மயூரீஸ்வரா? ஆசிரமத்தில் இருப்பவர்களை அழைத்ததும் நம் கடமை முடிந்துவிட்டது. நம் ஆசிரமத்திற்கு உள்ளே செல்லலாம். போஜனத்தை எடுத்து உண்ணலாம். எனக்கு இந்த உணவு போராது. தங்களுக்கு என்ன செய்வது? இங்கு இவ்வளவுதான் இருக்கிறது. இதையே நாம் பங்கிட்டு உண்ண வேண்டியதுதான். நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள்? நாங்கள் அதிக சந்தோஷப்படுவோம். இல்லை, அப்படி அருந்து என்ன லாபம்? வயிறார உண்ணால்தான் ஆனந்தமே வரும். செல்லுங்கள், சென்று தேடி பாருங்கள். நிச்சயம் ஏதாவது கிடைக்கும். இங்கே பார், எத்தனை பழங்கள்! எல்லோருமே உண்ணுங்கள். சுவையாக இருக்கிறது. தேவி அகல்யா, சீக்கிரம் வா, பூஜைக்கு சமயமாகிவிட்டது. சுவாமி, யாரோ நமது ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு காட்டு மிருகம் கோபம் கொண்டு வந்திருக்கிறது. இல்லை தேவி அகல்யா, இந்த காரியத்தை செய்தது ஒரு மிருகம் அல்ல. கௌரி புத்திரன் கணேசன். சுவாமி, கௌரி புத்திரன் கணேசன் நமது ஆசிரமத்திற்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அவர் முன்பே அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவர் தானே. கௌரி புத்திரன் கணேசன் செய்தது உச்சிதமே அல்ல. அவனை இப்படியே விடக்கூடாது. பால்ய லீலையின் அளவு அதிகரித்து விட்டது. சுவாமி, பாலகன் என்றும் பாலகன் தானே. பாலகன் என்றும் பாலகன் என்றால்
ரிஷியையும் ஆசிரமத்தின் மரியாதையையும் உருக்குலைப்பதா என்ன? அவனை கண்டித்தே தீர வேண்டும். ஏனென்றால் இதற்கு மேலும் ஆசிரமத்தில் பால்ய லீலையை காட்டக்கூடாது என்று அவன் உணர வேண்டும். சுவாமி, ஸ்ரீ கணேசன் மகாதேவன் சிவன் மற்றும் மகாதேவி கௌரியின் புத்திரன். அதுதான் காரணம். அதன் காரணமாகத்தான் தேவி அகல்யா அவன் லீலைகளின் அளவு அதிகமாகிக் கொண்டே போகிறது. சிவபுத்திரன் என்ற பெயரில் எந்த காரியத்தை செய்தாலும் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எண்ணியிருக்கிறான். பால்ய லீலை செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும் என்று அவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நிச்சயம் அவனை கண்டிக்க வேண்டும். வணங்குகிறேன் பிதாவே, வணங்குகிறேன் மாதாவே. மயூரீஸ்வரன் ஏன் வரவில்லை கார்த்திகேயா? ஏன் இத்தனை தாமதமாய் வந்தாய் குமாரா? மன்னியுங்கள் மாதா, தாமதத்துக்கு காரணம் மயூரேஸ்வரிடம் கேளுங்கள். அவன் என் பேச்சை கேட்கவே இல்லை மாதா. தேவி பார்வதி, குமாரன் பேச்சை வைத்து பார்க்கும்பொழுது எனக்கு தெரிகிறது, சகோதரர்களுக்குள் மீண்டும் சண்டை வந்துவிட்டது. இருந்தும் மயூரீஸ்வரன் கார்த்திகேயனோடு ஏன் திரும்பி வரவில்லை? மயூரீஸ்வரர் ஏதோ பால்ய லீலையில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் சிவகணங்களோடு சேர்ந்து ரம்யமாக இருக்கிறார். பாலலீலையில் என்ன ரம்யம் இருக்கிறது? மாதா பிதாவை கவலைப்பட வைக்கும் அளவிற்கு வரட்டும், பார்க்கிறேன். சுவாமி, கௌரிபுத்திரன் கணேசன் சாட்சாத் மகா கணேசனின் அவதாரம். அதனால் அவன் பாலிய லீலை அதிகமாக உள்ளது. ஒருவேளை நமது ஆசிரமத்தில் உரிமையாக விளையாடி இருக்கலாம். இந்த பிரச்சனை உரிமையை பற்றியது அல்ல தேவி அகல்யா, இந்த பிரச்சனை மரியாதையை பற்றியது. ஒருவேளை இப்படி இருக்கலாம் சுவாமி, பாலகர்களுக்கு பசித்திருக்கலாம். நம் ஆசிரமத்தை தவிர இவ்விடத்தில் வேற எதுவும் இல்லாமல் இங்கிருப்பதை உண்டிருக்கலாம் அல்லவா? யோகேஸ்வரன் யக்ஞேஸ்வரனான சிவனின் புத்திரன் தன் பசிக்காக ஒரு நியதியை கடைபிடிக்க மாட்டானா? இப்படி ஒரு காரியத்தை மனிதன் செய்ய மாட்டான், ராட்சசன் தான் செய்வான். நாம் ராட்சசனை தண்டிக்காமல் விடக்கூடாது. நாம் எங்கு செல்கிறோம்? கைலாயம். மயூரீஸ்வரன் ஸ்ரீ கணேசன் செய்த அட்டகாசத்தை மகாதேவனிடம் கூறப்போகிறேன். வணங்குகிறேன் ரிஷி முனிவரே, வணங்குகிறேன் மாதா அகல்யா. தாங்கள் சிவபார்வதியின் புத்திரன் ஸ்ரீ கணேசன் தானே? தாங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? பாருங்கள், முனிவர் எத்தனை குரோதமாக இருக்கிறார். மாதா, என்னை தங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் அல்லவா? பிறகு ஏன் நான் தங்களிடம் தங்களின் கேள்விக்கு பதில் கூற வேண்டும்? தங்களுக்கு ரிஷி கோபம் கொண்டால் அதை பற்றி கவலை இல்லையா? நாங்கள் இங்கு இருந்தால் தானே அதை பற்றி கவலைப்பட வேண்டும். ரிஷி முனிவரின் கோபம் இங்கு சாந்தமடையாது என்று எனக்கு தெரியும். பிறகு எங்கு சாந்தமடையும்? எங்கு செல்ல வேண்டும் என்று ஆசிரமத்திலிருந்து கிளம்பி சென்றீர்களோ அங்கு. வணங்குகிறேன். தேவி பார்வதி, ஆச்சரியமாக இருக்கிறதே, மயூரீஸ்வரர் இதுவரை தன் பால்ய சகாக்களுடன் சேர்ந்து ஏன் கைலாயத்திற்கு வரவில்லை? இப்பொழுது நீ எனக்கு கூறு, கௌதம் ரிஷி என்ன தகவல் கூறினார்? மயூரீஸ்வரன் கௌதம முனிவர் ஆசிரமத்தில் அனுமதியின்றி நுழைந்து பெரிய தவறு செய்துள்ளான். அவன் நமது புத்திரனாக இருந்தும் நமது பெயரை சீர்குலைய வைத்திருக்கிறான். அவனுக்கு இந்த தவறுக்கு தண்டனை அவசியம் தர வேண்டும். வரட்டும் அவன். இல்லை இல்லை தேவி பார்வதி, கணேசனை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. அவர் எங்கள் பூஜைக்குரியவர், எங்கள் முதல் அதிகாரி அவர்தான். தாங்கள் அவரை தண்டித்தால் அந்த பாவம் எங்கள் மீதல்லவா வந்து சேரும். யக்ஞேஸ்வரன் சிவன், யக்ஞேஸ்வரி சிவசங்கரின் புத்திரன் என்றால் சராசரத்தில் ஒரு மரியாதை இருக்கிறது. இதுபோல் இப்படி அனுமதியின்றி உள்ளே நுழைந்து அட்டகாசம் செய்து வந்தால் சராசரத்தில் தங்களை பற்றி என்ன பேசுவார்கள்? இதை என் வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாதேவா. தாங்கள் இதை மயூரீஸ்வரனுக்கு புரிய வையுங்கள். ரிஷிவர் கூறுவது சரிதான் தேவி பார்வதி. நீ மயூரீஸ்வரரை தண்டிக்கும் எண்ணத்தை விட்டுவிடு. நான் அவரிடம் பேசி பார்க்கிறேன். இனி வருங்காலத்தில் இந்த தவறை அவர் செய்ய மாட்டார். மகாதேவி, மயூரீஸ்வரன் முதல் முறையாக இந்த தவறை செய்திருக்கிறான். இம்முறை அவனை மன்னித்து விட்டு விடுகிறேன். ரிஷி முனிவரே, எனக்கு தெரியும், மன்னிப்பது ரிஷிகளின் வழக்கம். இருப்பினும் மயூரீஸ்வரன் செய்த இந்த தவறை மன்னிப்பதென்பது தர்மம் அல்ல. சராசரத்தில் முதல் பூஜை அதிகாரி பிராப்தம் இருந்தும்
அவன் செய்யும் காரியம் யாரையும் கஷ்டப்படுத்தக் கூடாது. மாதா, தாங்கள் உண்மையிலேயே மயூரீஸ்வரனை தண்டிக்கப் போகிறீர்களா? பாலகன் தவறு செய்யும் பொழுது மாதா பிதா தண்டித்துதான் ஆக வேண்டும். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் முனிவரே. இனி ஒரு பொழுதும் மயூரீஸ்வரன் அந்த தவறை செய்ய மாட்டான். ஜெகன்மாதா பார்வதி எதை செய்தாலும் அது ஜெகத்தின் நலனுக்காகத்தான் இருக்கும். நாங்கள் விடைபெற அனுமதி தாருங்கள். சாம்ப சதாசிவனுக்கு ஜே. வணங்குகிறேன் ரிஷியே, வணங்குகிறேன் மாதா கல்யா. நான் தங்களிடம் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். பிரிய முதல் பூஜை மயூரீஸ்வரா, தாங்கள் மன்னிப்பு கேட்டதனால் தாங்கள் இப்பொழுது அறிந்தோ அறியாமலோ செய்த பிழைக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது. யசஸ்வி பவ. மாதா, தங்கள் குரோதத்தை கைவிடுங்கள். மயூரீஸ்வரருக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அவனை தண்டிக்க வேண்டாம் மாதா. நீ மயூரீஸ்வரன் செய்த தவறிற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை குமாரா. மயூரீஸ்வரன் கௌதம் ரிஷியின் ஆசிரமத்திற்குள் செல்லும் பொழுது தாங்கள் ஏன் அவனை தடுக்கவில்லை? என் தலை குனிகிறீர்கள். பதில் கூறுங்கள் என் கேள்விக்கு. நாங்கள் அனைவரும் பசியோடு இருந்தோம் கார்த்திகேயன் அண்ணா. நாங்கள் அனைவருமே குற்றவாளிகள் தான். குமாரா, கிடைக்கும் உணவை அருந்த ஒவ்வொரு பிராணிக்கும் முழு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை மயூரீஸ்வரர் பயன்படுத்தினார். இதில் தவறென்ன இருக்கிறது? பிதாவே, போஜனம் உண்ணுவதில் தவறு இல்லை. ஆனால் போஜனம் உண்ணுவதற்காக ஆசிரமத்திற்குள் நுழைந்து அட்டகாசம் செய்வது தவறான விஷயம் தானே? குமாரா, ஆசிரமத்தில் இருக்கும் பொருள் அவர்களுக்கு சொந்தமல்ல. அந்த பொருளை பயன்படுத்த அனைவருக்கும் முழு அதிகாரம் இருக்கிறது. இருந்தும் மானுட லோகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புது பரம்பரை உருவாகிறது. அதன் காரணமாக இன்று ரிஷி முனிவர் கூட தன்னுடைய ஆசிரமத்தில் பொருளை சேர்த்து வைக்க எண்ணி இருக்கிறார். எந்த இடத்தில் ரிஷி முனிவர் யாகம், ஆராதனை, பூஜை பாத்திரம் வைத்து வாழ்கிறாரோ அந்த இடம் அவருக்குத்தானே சொந்தம். இல்லை குமாரா, நீ கூறுவது போல் வாழ்க்கை நம்முடையதல்ல. அர்த்தம்? அர்த்தம், பிராணியின் ஜீவனில் கூட மூலப்பொருளின் எண்ணம்தான் செயல்படுகிறது. எப்படி ஒவ்வொரு பிராணிக்கும் பூமி, பிரகிருதி, பரமாத்மாவின் அருள் இருக்கிறதோ அதே போலவே போஜனம், பலன், தவறு அனைத்துமே அவர்கள் செயலை கொண்டு பரமாத்மா செயல்படுகிறார். சராசரத்தில் வாழும் மானிட இனத்தவர் அனைத்தையும் தனக்கென்று எண்ணி தவறு செய்கிறார்கள். அது நல்லதல்ல. தங்கள் கூறுவதை பார்த்தால் மயூரேஸ்வரன் குற்றவாளி இல்லையா? அவன் செய்ததற்கு காரணம் இருக்கிறது. அவன் செய்த தவறு உன் மாதாவிற்கு தெரிந்தால் அந்த தவறுக்கு தண்டனை கிடைக்கும் அல்லவா? வணங்குகிறேன் பிதாவே. வாருங்கள் என்னோடு. நாராயண நாராயண ஹரி ஹரி, ஸ்ரீமன் நாராயண நாராயண ஹரி ஹரி, ஸ்ரீமன் நாராயண 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 நாராயண. வர வர உன் லீலைகள் அதிகமாகிவிட்டது மயூரீஸ்வரா. சிவ பார்வதியின் புத்திரன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு உன் இஷ்டப்படி நீ நடப்பாயா? ரிஷி முனிவரிடம் அப்படி நடந்து எங்களை அவமானப்படுத்தி விட்டாய். மாதாவே, மயூரேஸ்வரை தண்டிக்க வேண்டாம்.
எந்த தவறுக்காக மயூரேஸ்வரை தண்டிக்கிறீர்களோ அதை அவன் தனியாக செய்யவில்லை. இவர்களும் குற்றவாளிகள் தான். நீ மயூரேஸ்வரனை காப்பாற்றுவதற்காக வீணாக அசத்தியம் கூறாதே குமாரா. சத்தியம்தான் கூறுகிறேன் மாதா. இவர்களே கூறினார்கள். இவர்களிடமே கேட்டு பாருங்கள். எனக்கு தெரியும், மயூரேஸ்வரனை காப்பாற்றுவதற்காக அனைவருமே அசத்தியம் கூறுவார்கள். அதனால் இவர்கள் கூறுவதை நம்ப மாட்டேன். இருந்தும் மாதா, எதுவும் கூற வேண்டிய அவசியமில்லை. மயூரேஸ்வரன் இவர்கள் அனைவரையும் மயக்கி வைத்திருக்கிறான். எது எப்படி இருந்தாலும் இவர்கள் கௌதம முனிவர் ஆசிரமத்திற்கு சென்று இப்படி அட்டகாசம் செய்வது நன்றுதானா? நீயே கூறு. நாராயண நாராயண. மயூரீஸ்வரரை தாங்கள் இப்படி கண்டிப்பது நல்லதல்ல மாதா. அதன் விளைவு ஒருவேளை அனர்த்தமாகிவிடலாம். தாங்கள் காரணமின்றி எதற்காக வந்தீர்கள்? இப்பொழுது நான் உங்களை அழைக்கவே இல்லையே. குற்றம் செய்த புத்திரனை தண்டிக்கிறாளா, மாதாவின் கடமையை செய்கிறாளா என்று அறிந்து போக வந்தீர்களா? சாந்தமடையுங்கள் மாதா, சற்று சாந்தமடையுங்கள். நான் தான் கூறினேனே தேவரிஷி, மாதா புத்திரன் இடையே வராதீர்கள். ஒன்று கூறலாமா மாதா? தாங்கள் என் மீது குரோதம் கொள்ள மாட்டீர்களே? உன் சாதுரியத்தை பற்றி எனக்கு தெரியும் மயூரீஸ்வரா. ஆனால் நீ என்னை என்னதான் சமாதானப்படுத்தினாலும் நான் சாந்தமாக போவதில்லை. உன் மீது குறை கூறிக்கொண்டு யாராவது கைலாயத்திற்கு வந்தால் அது எனக்கு பிடிக்காது. கூறுவதை கேளுங்கள் மாதா. கூறு, என்ன கூற விரும்புகிறாய்? தாங்கள் என்னிடம் கடுமையாக நடந்து கொள்வதற்கு காரணம் இதுதானே? ஏனென்றால் நான் உங்கள் புத்திரன் அல்லவே. தாங்கள் என் மீது உண்மையான அன்பு காட்டவில்லையே மாதா. நாராயண நாராயண. மயூரீஸ்வரரே, மாதா என்ற உரிமையில் அவர்கள் உங்களை தண்டித்து விட்டார். ஆனால் தாங்கள் நினைத்தால் அதிலிருந்து விடுதலை பெற முடியுமே. இல்லை தேவரிஷி, நான் என் மாதாவின் நியாயத்தை அவமானப்படுத்த விரும்பவில்லை. நாராயண நாராயண. மயூரீஸ்வரரே, தாங்கள் இப்படியே கட்டுண்டு கிடக்கப் போகிறீர்களா? இல்லை தேவரிஷி, என்னுடைய இந்த மயூரேஸ்வர் அவதார உத்தேசம் இந்த கட்டுப்பட்டதோடு முடிந்துவிட்டது. இனி இந்த ஸ்வரூபத்தில் இந்த கைலாயத்திலிருந்து நான் தங்கள் அனைவரையும் விட்டுவிட்டு ஸ்ரீ மகா கணேசரிடம் செல்ல போகிறேன். ஓம் ஸ்ரீ மகா கணேசாய நம. 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 நீருஜாவின் மரணத்திற்கு பிறகு நமது சுவாமினி அசுரமாதா திதி மிகுந்த கவலையில் இருக்கிறார். அவர்கள் கவலைப்படுவதற்கு நாம் தான் காரணம். அவர்கள் ஆனந்தப்படும் அளவிற்கு நாம் எதையும் செய்யவில்லையே. நீ கூறுவது உண்மைதான் உத்தர். நாம் நமது சுவாமினியின் துக்கத்தை விளக்கும் உபாயத்தை செய்ய வேண்டும். இருந்தும் என்ன? நாம் ஒன்றல்ல அநேக உபாயம் செய்து விட்டோம். இருந்தும் நமது சுவாமினி அசுரமாதா திதி நம்மால் திருப்தி அடையவே இல்லை. ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் அனைத்தையுமே முடித்துக் கொண்டு விட வேண்டியதுதான். மீண்டும் நாம் பாதாள லோகத்திற்கு செல்ல வேண்டியதுதான். இல்லை, ஒருபோதும் முடியாது. நாம் பாதாள லோகம் திரும்பி ஒருபோதும் செல்லக்கூடாது. மூர்க்கர்களே, வஞ்சகர்களே, நான் உங்கள் இருவரிடம் எத்தனை முறை கூறிவிட்டேன். பிறகும் ஏன் எங்கேயே நிற்கிறீர்கள்? நீங்கள் இருவரும் ராட்சச குணம் என்பதே இல்லாதவர்கள். எனக்கு வெட்கமாக இருக்கிறது உங்கள் இருவரையும் ஆசுரன் என்று கூற. அசுரமாதா, தங்கள் துக்கத்தை போக்குவதற்கான உபாயங்களை தான் யோசித்துக் கொண்டிருந்தோம். உங்களை போன்ற மூர்க்கர்கள் யோசிக்க கூட செய்வீர்களா? அசுரமாதா, உங்கள் நிலைமையை பார்த்து எங்களுக்கு துக்கமாக இருக்கிறது.
தாங்கள் எங்களுக்கு மார்க்கத்தை காண்பியுங்கள். அதன்படி நடந்து தங்களின் துக்கத்தை போக்கி விடுகிறோம். அசுரமாதா, நாங்கள் தாங்கள் துக்கத்தை விளக்கும் காரியத்தை செய்யவில்லை என்றால் பிறகு தாங்களே தங்கள் கையால் எங்களை வதம் செய்து யமலோகம் அனுப்புங்கள். தங்களை ஆனந்தப்படுத்தும் தகுதி எங்களுக்கு இல்லை என்றால் தாங்கள் யோசிக்க வேண்டாம். இப்பொழுதே தாங்கள் எங்களை யமலோகம் அனுப்பிவிடுங்கள். நீங்கள் இருவரும் உங்களை என் சுவாமி என்று எண்ணிவிட்டீர்களா? நான் உங்களுக்கு வேலை செய்பவளா? நீங்கள் கூறுவதை நான் கேட்க வேண்டுமா? மன்னியுங்கள் மாதா, மன்னியுங்கள். உங்கள் இருவரிடமும் அவ்வாறு ஆச்சரிய சக்தி இருக்கிறது. நீங்கள் இருவரும் இப்பொழுது இங்கிருந்து அந்த துஷ்ட அதிதியின் ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். நம் வீர்ஜாவை அழித்த அந்த கஜமுகனை நீங்கள் இருவரும் கிளியாக மாறி அழித்து விட்டு வாருங்கள். எப்பொழுது நீங்கள் அந்த காரியத்தை செய்கிறீர்களோ அதுவரையில் வீர்ஜாவின் ஆத்மாவிற்கு சாந்தி என்பதே இல்லை. அப்படியே ஆகட்டும் அசுரமாதா. என்னை அவமானப்படுத்திய துஷ்ட அதிதி, இம்முறை நீ உன் மாயாவி கஜமுகனை இழக்கத்தான் போகிறாய். என்ன யோசிக்கிறாய் உத்தர்? ஒன்றுமில்லை. ஆனால் நான் யோசிக்கிறேன். என்ன? இப்பொழுது அந்த துஷ்டனை அழிக்க எந்த உபாயத்தை கடைபிடிக்கலாம் என்று தீவிரமாக நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ என்னதான் யோசித்து செயல்பட்டாலும் சரி, நிச்சயம் அந்த துஷ்டன் கஜமுகன் கையால் நம் மரணம் நிச்சயம்தான். ஏன் அப்படி கூறுகிறாய் உத்தர்? உத்தர், நம்மை விட சக்தி வாய்ந்த வீர்ஜாவையே அவன் உயிரோடு விட்டு வைக்கவில்லை. நம்மை மட்டும் அவன் எப்படி விட்டு வைப்பான்? எப்படி கூற வெட்கப்பட வேண்டும் உத்தர்? நீ இப்பொழுது பேசியதை அசுரமாதா கேட்டிருந்தால் உன்னை உயிரோடு விட்டிருக்க மாட்டார்கள். நம் மரணம் நிச்சயம் என்றால் அந்த கஜமுகன் கையால் அடையலாம். ஆனால் அந்த அசுரமாதா திதிக்கு இவன் எவ்வளவோ மேல். வாயை மூடு. உனது பேச்சை கேட்க நான் விரும்பவில்லை. அசுரமாதா திதி கூறியது உண்மைதான். நீ அசுரன் என்று கூற தகுதி இல்லாதவன். நம் எதிரி இருக்கும் இடத்திற்கு செல்ல நீ அச்சப்படுகிறாயா? உனக்கு வெட்கமாக இல்லை? நான் சத்தியத்தை தான் கூறுகிறேன். ஏன் உன்னால் அதை ஏற்க முடியவில்லை? அசுரன் வாழ்க்கையில் சத்தியத்தை பற்றி பேசக்கூடாது. நம் சுவாமினின் என்னப்படி காரியத்தை தான் செய்ய வேண்டும். நாம் எந்த வகையிலாவது அசுரமாதா திதியின் கஷ்டத்தை போக்குவதற்கு அந்த துஷ்ட கஜமுகனை அழித்தாக வேண்டும். நாம் எந்த வகையிலாவது அசுரமாதா திதியின் கஷ்டத்தை போக்குவதற்கு அந்த துஷ்ட கஜமுகனை அழித்தாக வேண்டும். ஓம் மகா கணேசாய நம ஸ்வாகா. ஓம் மகா கணேசாய நம ஸ்வாகா. ஆஹா, மூவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள். நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை தாக்கும் சமயம் இதுதான். துவங்கு. இல்லை இல்லை, பூஜை செய்யும் போது நாம் இடையூறு செய்யக்கூடாது. ஏன் நம் மாயாவி சக்தியை கொண்டு, மரணமில்லா மயக்க வாயுவை கொண்டு அவர்கள் மூவரையும் மயங்க வைக்க கூடாது. அதுதான் சரி. இந்த நிலையில் கூட இப்பொழுது நீ நல்ல யுக்தியை தான் யோசித்திருக்கிறாய். துவங்கு. நாம் இப்படி அட்டகாசம் செய்யக்கூடாது. அவர்கள் மூவரும் விழித்துக் கொள்ளக்கூடும்.
பேசாதே. நாம் அவர்கள் மீண்டும் எழுவதற்கு அவகாசம் கொடுக்கப் போவதில்லை. வா. நாமே நம் வினையை தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? மூர்க்கனா நீ? உன்னை போன்ற மூடத்தனத்தினால் தான் வீர்ஜா அழிந்தாள். துறவி வேடம் பூண்டு ராட்சச ரூபத்தை விட்டுவிட்டு கஜமுகனிடம் சென்று சண்டையிட்டாள். அதனால் மரணம் அடைந்தாள். ஆனால் அந்த கஜமுகன் தானே அவளை அழித்தார். வீண் விவாதம் வேண்டாம். நான் கூறுவதை போல் செய். எங்களை மன்னித்து விடுங்கள் கஜமுகரே, எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களை மன்னித்து விடுங்கள் கஜமுகரே, எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களை மன்னித்து விடுங்கள் கஜமுகரே. தங்களை உபத்திரப்படுத்தும் ஆணையை எங்கள் சுவாமினி அசுரமாதா திதிதான் வழங்கினார். அவர்கள் ஆணையின் காரணமாகத்தான் நாங்கள் இதை செய்தோம். நானும் உங்கள் இருவரின் முடிவை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களை மன்னிப்பது என் கடமையை மீறின செயலாகிவிடுமே. மன்னிப்பு கேட்பவர்களை மன்னிப்பதுதானே தங்களை போன்றவர்களின் கடமை. தாங்கள் செய்த செய்கையை கண்டு உங்கள் நீதிப்படி நடப்பது முறையாகாது. எனக்கும் உங்கள் உயிரை எடுப்பதில் விருப்பம் இல்லைதான். ஆனால் நான் உங்களுக்கு அதிசய மரணம் தருகிறேன். மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள். ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் இவர்கள் விரைவிலேயே குணமடைய வேண்டும். புத்தர் உத்தர் ஏன் இன்னும் திரும்பி வரவில்லை? நீங்கள் இருவரும் அந்த துஷ்ட அதிதிக்கு காவலாக இருக்கும் அந்த கஜமுகனை அழைத்தீர்களா இல்லையா? புத்தர் புத்தர் என்ன ஆயிற்று உங்கள் இருவருக்கும்? இதுதான் நடக்கும் அசுரமாதா. நான் எதிர்பார்த்ததுதான் இது. பழிவாங்கும் எண்ணத்தோடு இன்னும் எத்தனை பாதாளவாசி அசுரர்களை மகா கணேசரின் அவதாரமான ஸ்ரீ கணேசருக்கு பலியிடப் போகிறீர்கள்? இதற்கு பதில் கூற வேண்டியது தாங்கள். இதுவரை தாங்கள் தங்கள் கடமையை ஒழுங்காக செய்ததே இல்லை. எப்பொழுதும் எனக்கு உதவி நீங்கள் செய்ததே இல்லை. நீங்கள் எப்பொழுதும் அசுர இனம் உயர்விற்கான காரியத்தை செய்ததே இல்லை. தாங்கள் சக்தியை தவறாக பயன்படுத்துகிறீர்கள். இப்பொழுது எனக்கு அசுர இனத்தை நினைத்து கவலையாக இருக்கிறது. அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். அசுர இனத்தின் உயர்வை பற்றி நான் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். உண்மை என்ன தெரியுமா? தாங்கள்தான் அசுர இனத்தின் எதிரி. என் பௌத்திரன் தாரகாசுரன் தங்களால் தான் உயிரிழந்தான்.
அசுரமாதா, உண்மை நிலையை அறிந்து தாங்கள் ஒருபோதும் பிரமித்து போகாதீர்கள். பிரமிப்பது நான் அல்ல, தாங்கள் தான் சுக்கராச்சாரியாரே. எப்பொழுதெல்லாம் சராசரத்தில் அசுர எதிரிகளை அழிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் தாங்கள் தங்கள் கடமையை நினைக்காமல் சிவ பூஜை செய்கிறீர்கள். அசுரமாதா, சிவன் நமது ஆராதனை கடவுள். சிவனுக்கு பூஜை செய்வது ஒவ்வொரு அசுரனின் நிரந்தர கடமை. அசுர மாதாவின் ஆணையை ஏற்பது, அவள் கூறும் செயல்களை செய்வது ஒரு அசுர குருவின் கடமை அல்லவா? அசுரமாதாவின் எந்த ஆணையையும் அது அசுர இனத்தை உயர்த்தும் நோக்கத்தோடு இருந்தால் அதை நிறைவேற்றுவது அசுரகுருவின் நிலையான கடமைதான். அசுர எதிரிகளை முன்பு அழித்த போது அசுர இனம் உயரவில்லையா என்ன? எதை எண்ணி பிரயாசை செய்கிறீர்களோ அசுரமாதா, அதை போல எதுவுமே முடியாது. அசுரமாதாவாக இருந்து ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு செயல்படுவதால் அசுரமாதாவாக அல்ல, அசுர எதிரியாக தாங்கள் தான் செயல்படுகிறீர்கள். சுக்கராச்சாரியாரே, உண்மையை கேட்டால் ஒருபோதும் ஏற்க முடியாத அசுரமாதா, எத்தனை பாதாளவாசி அசுரர்கள் தங்கள் பழிவாங்கும் படலத்தில் பலியாக போகிறார்களோ அது எனக்கு மிக நன்றாகவே தெரியும் அசுரமாதா. தங்கள் பழிவாங்கும் எண்ணம் பிரதிதினமும் குறைவின்றி அதிகரித்துக் கொண்டே போகிறது. தாரகாசுரன், தேவாந்தக், நரந்தக், வீர்ஜா, உத்தர் மற்றும் உத்தத் இவர்கள் அனைவரின் அழிவுக்கும் ஒரே காரணம் தங்கள் பழிவாங்கும் எண்ணம். நீங்கள் என்னை குறை கூறி தங்கள் அளவை மீறுகிறீர்கள் சுக்கராச்சாரியாரே. அசுர மாதாவான எனக்கு அசுர எதிரியை பழி வாங்குவது கடமையாக எண்ணுகிறேன். ஆனால் தாங்கள் அசுர குருவாக இருந்தும் கூட தாங்கள் ஒருபோதும் அசுர இனத்தின் பக்கம் இருந்ததே இல்லை. எப்பொழுதும் அவர்களை தாழ்வுபடுத்தி அவமானப்படுத்துகிறீர்கள். அந்த எண்ணத்தை வைத்துக் கொண்டு தாங்கள் பயங்கரமான தவறு செய்கிறீர்கள் அசுரமாதா. நான் ஒரே ஒரு தவறுதான் செய்திருக்கிறேன். எப்பொழுது தங்களை அசுரகுரு ஆக்கினோ அதுதான் தவறு. அசுரமாதா, அசுரகுரு பதவி எனக்கு தங்களின் கருணையால் கிடைத்தது அல்ல. பிறகு யார் உங்களுக்கு அதை வழங்கினார்கள்? உங்களுக்கு இந்த அசுரகுரு பதவி சிவனின் மூலமா கிடைத்தது. அதுதான் அவரை மகிழ்விக்க எப்பொழுதும் தாங்கள் அசுர இனத்திற்கு எதிராக செயல்படுகிறீர்களா? பராக்கிரமம் வாய்ந்த அசுரர்களை ஒழித்து கட்டுவதற்கு யோசனை செய்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு தெரியும் சுக்கராச்சாரியாரே, தாங்கள் அசுர இனத்தை என்றும் பாதாள இருளிலேயே வாழும் ஏற்பாடைத்தான் இப்பொழுது செய்கிறீர்கள். இல்லை அசுரமாதா, இல்லை. அசுரகுருவின் ஒரே கடமை அசுர இனத்தை உயர்த்துவதுதான். அந்த கடமையை நிறைவு செய்வதற்காக இந்த சுக்கராச்சாரியார் தன் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு கணம் கூட யோசிக்க மாட்டான். நீங்கள் உங்கள் அசத்தியத்தை மீண்டும் மீண்டும் கூறுவதால் அது என்றும் சத்தியமாகிவிடாத சுக்கராச்சாரியாரே. எப்பொழுதும் அசத்தியம் அசத்தியமாகத்தான் இருக்கும். இல்லை அசுரமாதா, என்னிடம் அசத்தியம் இல்லை. அசத்தியத்தை கூறுவது தாங்கள்தான். தாங்கள் சத்தியத்தை பேசினால், தாங்கள் அசுர இனத்தின் உயர்வுக்காக பாடுபட்டால், தாங்கள் அசுர இனத்தின் கௌரவத்தை பாதுகாக்க எண்ணுவது உண்மை என்றால் இப்பொழுதே தாங்கள் தங்கள் திவ்ய சக்தியால் இவர்கள் இருவரையும் மரணத்தின் பிடியிலிருந்து மீட்டு மறுவாழ்வு தாருங்கள். தாங்கள் இப்பொழுது இருவரையும் தங்கள் திவ்ய சக்தியின் மூலம் உயிர்ப்பித்தால் அப்பொழுது சுக்கராச்சாரியாரே, நான் நம்புவேன் நீங்கள் அசுர இனத்திற்காக பாடுபடுகிறீர்கள். தாங்கள் கூறுவதால் மட்டும் நான் அசுர இனத்தின் எதிரியாகிவிட மாட்டேன் அசுரமாதா. என் மனதில் அசுரர்கள் மீது அன்பிருக்கிறது. அவர்களை உயர்விப்பது என் கடமை. அதனால் தாங்கள் கூறுவதை நான் செய்கிறேன். பகவான் சிவசங்கரின் புத்திரன் ஸ்ரீ கணேசரிடம் விரோதத்தை விட்டுவிடுங்கள். இது என் கேள்விக்கான விடை அல்ல. மகா கணேசன் என்கின்ற அந்த கணேசன் எப்பொழுதுமே அசுர இனத்தின் எதிரிதான், துஷ்ட தெய்வங்களின் பாதுகாப்பாளன். நான் அவனை என்றும் மன்னிக்க மாட்டேன். நீங்கள் அவரை மன்னிக்க வேண்டிய அவசியமில்லை அசுரமாதா. ஆனால் அவரின் கிருபை தங்களுக்கு மிக மிக அவசியம். ஸ்ரீ கணேசரை விரோதித்துக் கொண்டவர்கள் ஒருபோதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்ததில்லை. என் முன் அந்த கஜமுகனை புகழ்ந்து பேசாதீர்கள் சுக்கராச்சாரியாரே. அவனால்தான் என் பௌத்திரன் தாரகாசுரன் வதத்தை கார்த்திகேயன் செய்தான். அவனால்தான்
இந்திரன் தன் சிம்மாசனத்தை இழந்தான். அவன்தான் துராஷக்கை வதம் செய்தான். வீர்ஜா, உத்தத்தை வதம் செய்தவன். அவன் அசுர இனத்தின் எதிரிதான், எதிரி. இல்லை அசுரமாதா, அவர் அகிலத்துக்கே வரமளிப்பவர். உயிர்களிடத்தில் கருணை புரியும் பரம தயாளன் அவர். அவரை விரோதியாக எண்ணுவதை விட்டுவிடுங்கள். இல்லையென்றால் உங்களுக்கே அழிவு வந்துவிடும். யாருக்காகவும் என்னுடைய எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுவது இந்த திதியின் சுபாவம் அல்ல. கணேசன் எனது எதிரிதான், என்றும் அவன் எதிரி. கணேசன் என் எதிரிதான், என்றும் என் எதிரி. இப்பொழுது நான் உங்களிடம் ஒன்று கூறுகிறேன். இப்பொழுது தாங்கள் அசுர இனத்தின் நன்மை கருதி செயல்படுவது உண்மை என்றால் தங்கள் திவ்ய சக்தியை கொண்டு உத்தர் மற்றும் உத்தத்தை உயிர் பெறச் செய்யுங்கள். அசுரமாதா, நான் தங்களின் எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது என் திவ்ய சக்தியின் மூலம் உத்தரையும் உத்தத்தையும் உயிர்ப்பிக்கிறேன். ஆனால் என்ன? ஆனால் என்று கூறி ஏன் நிறுத்துகிறீர்கள்? ஆனால் நான் கூறுவதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கூறப் போகிறீர்கள்? தாங்கள் அவ்வப்பொழுது பாதாளவாசி அசுரர்களை அழைத்து அவர்களை ஸ்ரீ கணேசரை பழிவாங்க அனுப்பக்கூடாது. என் அனுமதியை பெற்ற பிறகுதான் நீங்கள் அந்த காரியத்தை செய்யலாம். நான் தாங்கள் கூறியதை ஏற்றுக்கொள்கிறேன். பார்க்கிறேன் நான் அசுர இனத்தின் மீது என்ன மரியாதை என்று. சிவசங்கரா, எம்பெருமானே, என் சிவபக்தி உண்மை என்றால், என் மனதில் அசுரர்களின் உயர்வு இருப்பது உண்மை என்றால், இந்த உத்தருக்கும் உத்தத்துக்கும் மறுவாழ்வு கொடுங்கள். பாதாள லோகத்துக்கு அனுப்பி வையுங்கள். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். வணங்குகிறோம். மங்களம் உண்டாகட்டும். அசுர மாதா திதிக்கு, அசுர குரு சுக்கராச்சாரியருக்கு. வணங்குகிறோம் அசுர மாதா திதி. வணங்குகிறோம் அசுர குரு சுக்கராச்சாரியரே. உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். வணங்குகிறேன் அசுரமாதா. என் புத்திரன் தாரகாசுரன் தங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறான். அசுரமாதா, நாங்கள் தங்களை சொர்ணபுரிக்கு அழைத்துச் செல்ல வந்தோம். மாட்டேன், ஒருபோதும் வரமாட்டேன். எப்பொழுது நான் என் பதி கஷ்யப ரிஷியை அந்த துஷ்ட அதிதியின் மயக்கத்திலிருந்து மீட்டு இங்கிருந்து எடுத்துச் செல்லுகிறேனோ அதுவரை நான் இங்கிருந்து எங்கும் செல்ல மாட்டேன். உங்கள் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறப் போவதில்லை அசுரமாதா. ஸ்ரீ மகா கணேசர் சுயமாக முவட்கட் ஸ்ரீ கணேசராக அதிதி புத்திரன் ரூபத்தில் அவதாரம் எடுத்திருக்கிறார். அவரை விட்டுவிட்டு கஷ்யப ரிஷி ஒருபோதும் உங்கள் ஆசிரமத்திற்கு வரமாட்டார். அந்த கபட ரிஷியை மீட்டே தீருவேன் சுக்கராச்சாரியாரே. தாங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் அசுரமாதா. நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்பொழுது தாரக் புத்திரர்களோடு சென்று அமைதியான வாழ்வை வாழுங்கள். அவர்களோடு சேர்ந்து சிவ ஆராதனையில் ஈடுபடுங்கள். சிவ ஆராதனை செய்யக்கூடாது என்றுதான் நான் அனைவருக்கும் கூறி வருகிறேன். பிரம்மனிடம் வரதானத்தை பெறும்பொழுது தாரக் புத்திரர்கள் தவறு செய்து விட்டார்கள். சொர்க்கத்தை கைப்பற்றும் வரத்தை பெறாமல் இவர்கள் மூவரும் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். நான் இவர்கள் மூவரையும் என் பௌத்திரனாக ஏற்கப் போவதில்லை. அசுரமாதா, இப்படி எங்களை அலட்சியம் செய்யாதீர்கள். தாங்கள் தான் அசுர இனத்தின் ஆதாரம். தாங்கள் இப்படி ஆத்திரப்பட்டால் நம் குலத்திற்கு கேடு வந்துவிடும் அசுரமாதா. எனக்கு உன் எண்ணம் நிறைவேறினாலும் நிறைவேறாமல் போனாலும் எந்த கவலையும் இல்லை. எப்படி வந்தீர்களோ அப்படியே சென்று விடுங்கள். வேண்டாம் வேண்டாம் மாதா, தாங்கள் எங்களிடம் இப்படி நடந்து கொள்ள கூடாது.
தங்களிடம் அப்படித்தான் நடக்க வேண்டும். நான் உங்களிடம் எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. செல்லுங்கள், சென்று விடுங்கள் இங்கிருந்து. வரதானம் பெற்றவர்களே, தங்கள் சிவபக்தியில் நம்பிக்கையாக இருங்கள். பகவான் சிவன் உங்கள் மூவரையும் நிச்சயம் காப்பாற்றுவார். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். அந்த துஷ்ட அதிதி எத்தனை நாள் என் கணவரை கையில் வைத்திருக்கிறாள் என்று நான் பார்க்கிறேன். மாதாவே, பிதாவே, மாதா, பிதா. புத்ரா மகத்கட், திடீரென்று நமக்கு ஏன் அந்த மயக்கம் வந்தது? நமக்கு என்ன ஆயிற்று புத்ரா? என் பெரிய மாதா, தங்களின் சகோதரி நம் மூவரையும் அழிப்பதற்காக 2 பயங்கரமான அசுரர்களை எலி வடிவில் அனுப்பியிருந்தார். அவர்கள் செய்த தீய காரியத்தினால்தான் நாம் மூவரும் மயங்கிவிட்டோம். என்ன? நம் மூவரையும் அழிக்கவா? ஆம் பிதாவே, நம் மூவரையும் தான். ஆனால் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் 2 அசுரர்களும் அழிந்து விட்டார்கள். தேவி அதிதி, தைரியமாக இரு. பழி வாங்குவதற்காக அக்கா இப்படி ஒரு காரியம் செய்வாள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. திதியை உயிரோடு விட்டு தவறு செய்து விட்டோம் தேவி அதிதி. அவள் பழி வாங்குவதற்கு எவ்வளவு செய்கிறாள் பார். அவள் தன் அகங்காரத்தில் எதுவும் செய்வாள். தாங்கள் கூறுவது உண்மைதான் ரிஷி. திதியை உயிரோடு விட்டு தவறு செய்து விட்டோம் தேவி அதிதி. அவள் பழி வாங்குவதற்கு எவ்வளவு செய்கிறாள் பார். அவள் தன் அகங்காரத்தில் எதுவும் செய்வாள். தாங்கள் கூறுவது உண்மைதான் ரிஷியே. அக்கா விஷயத்தில் நம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். முதலில் வீர்ஜா, பிறகு இந்த கிளிகள். இவை அழிந்த பிறகு அக்காவின் அகங்காரம் அதிகமாகிவிடும். வேறு பயங்கரமான யோசனை செய்து நம் வாழ்வில் சங்கடத்தை ஏற்படுத்துவாள். தேவி அதிதி, திதியின் யோசனை எதையும் நாம் தடுக்க முடியாது. நாம் என்ன செய்வது? ஒரே ஒரு வழிதான் நம் வசம் இருக்கிறது. அப்பொழுது அந்த வழி என்ன சுவாமி? நாம் ஆராதிக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் முழு நம்பிக்கையோடு நம் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் அவரது பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். திதியின் யோசனையிலிருந்து, சங்கடத்திலிருந்து அது நம்மை காப்பாற்றிவிடும் தேவி அதிதி. அது நம்மை காப்பாற்றிவிடும். இருந்தும் சுவாமி, தாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாதா. இனி அசுர மாதா திதியால் எதுவும் செய்ய முடியாது. தாங்கள் எனக்கு ஏன் இந்த கடுமையான தண்டனை தருகிறீர்கள்? ஏனென்றால் நான் தங்களின் புத்திரன் இல்லை என்றுதானே? கூறுங்கள் மாதா. ஏனென்றால் நான் தங்களின் புத்திரன் இல்லை என்றுதானே? அதனால் தானே தாங்கள் என்னிடம் அன்பு காட்டவில்லை? இதுதானே காரணம் மாதா? கூறுங்கள் மாதா, இதுதானே காரணம்? ஏன் பேசவில்லை மாதா? கூறுங்கள் மாதா. நான் தங்களின் புத்திரன் இல்லையா? நான் தங்களின் வளர்ப்பு மகன்தானா? 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 புத்திரனை தண்டித்து விட்டு எந்த மாதா சந்தோஷமாக இருப்பாள்? உன்னை என்னவென்றால் இந்த தண்டனை உனக்கல்ல, எனக்குதான். கைலாயத்தை விட்டு திடீரென்று மறைந்து நீ என்னை துக்கத்தில் ஆழ்த்தி விட்டாய், துக்கப்படுத்தி விட்டாய். நான் உன்னை எங்கே தேடுவது? நீயே கூறு. நான் உன்னை எங்கே தேடுவேன்? என் கணேசனை நான் எங்கே தேடுவேன்? நான் உன்னை எங்கே தேடுவேன் புத்திரா?
துக்கப்பட வேண்டாம் மாதா. ஸ்ரீ கணேஷ் சீக்கிரம் திரும்பி வருவான். அவன் அதிக நேரம் நம்மை விட்டு பிரிந்திருக்க மாட்டான். நம் பாசம் அவனை கொண்டு வந்து விடும் மாதா. என் பேச்சில் நம்பிக்கை வையுங்கள் மாதா. நம் கணேசன் சீக்கிரம் திரும்பி வந்து விடுவான். உனக்கு புத்திரன் கணேசனை பற்றி தெரியும் அல்லவா? அவன் அன்பு என்ற பந்தத்தை தவிர வேற எதற்கும் கட்டுப்பட மாட்டான். உண்மையில் அவன் அன்பு என்ற பந்தத்தை தவிர வேற எதற்கும் கட்டுப்பட மாட்டான். இல்லை இல்லை மாதா, புத்திரர்கள் மாதாவை விட்டு சிறிது நேரம்தான் பிரிந்திருப்பார்கள். பிறகு அவர்களே மாதாவை தேடி வந்து விடுவார்கள். புத்திரர்களுக்கு மாதாவிடம் தானே அனைத்தும் கிட்டும். தாங்கள் அனைத்துமே நிறைந்தவர்கள் தானே புத்திரா. முழுமையான சுத்த புத்தி உடையவர்கள். அவன் இத்தனை முழுமையான சுத்த புத்தியுடன் இருப்பதற்கு காரணம் அவன் தங்கள் புத்திரன் அல்லவா? இல்லை புத்திரா, அவன் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம். மூலப்பொருள் தாங்களை மாதாவாகத்தானே வதித்து வந்தார். தாங்கள் ஜெகத் ஜனனி ஆயிற்றே, ஜெகதம்பா ஆயிற்றே. மூலப்பொருளும் தான் எந்த ஒரு குறையும் இன்றி தன் எண்ணப்படியே இந்த சராசரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். மூலப்பொருள் ஜகத்தின் பிதா ஜெகதீஸ்வரன். அப்பொழுதும் தங்களை மாதாவாகத்தானே எண்ணுகிறார். தன் மாதா துக்கப்படுவதை அவர் ஒருபோதும் பார்க்க மாட்டார். ஓம் நம சிவாய, 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 ஓம். வாருங்கள் மகரிஷி அகத்தியரே, கைலாயம் உங்களை வரவேற்கிறது. ஓம் நம சிவாய். விஸ்வேஸ்வரா, நான் ஒரு விசேஷ வேண்டுகோளை எடுத்துக்கொண்டு தங்களை காண வந்திருக்கிறேன். ரிஷிமுனிவரே, தங்கள் வேண்டுகோள் என்ன என்று எனக்கு தெரியும். எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம்தான். தாங்கள் இதுவரை கைலாயம் வர ஏன் எண்ணவில்லை? மகாதேவா, தேவரிஷி நாரதர் தான் என்னை கைலாயம் செல்ல வேண்டாம் என்று கூறினார். அவர் அறிவுரையை கேட்டு நான் ஸ்ரீ கணேசன் மற்றும் கார்த்திகேயனின் பால்ய லீலையை தடுக்க வேண்டாம் என்று எண்ணி இருந்து விட்டேன். இருந்தும் நான் இப்பொழுது வந்த காரணம், கார்த்திகேயன் கைலாயத்தில் தனியாகத்தானே இருக்கிறான். அதனால் அவனை ஸ்ரீசைலத்திற்கு அழைத்துச் செல்லும் எண்ணத்தோடு வந்திருக்கிறீர்கள். மகாதேவா, கார்த்திகேயனை நான் அழைத்துச் சென்றால் தென் திசையில் சிவபக்தி மற்றும் ஞானம் அனைவரிடமும் சிறந்து விளங்கும். தென் திசையில் வாழ்பவர்கள் தன் பிரிய சண்முக கார்த்திகேயனின் தரிசனத்திற்காக காத்திருக்கிறார்கள். தென் திசையில் வாழ்பவர்கள் தன் பிரிய சண்முக கார்த்திகேயனின் தரிசனத்திற்காக காத்திருக்கிறார்கள். கார்த்திகேயன் அங்கு வரவில்லை என்றால் தென் திசை மக்கள் ஏமாந்து போவார்கள். பிரபு முனிவரே, குமாரன் கார்த்திகேயனும் ஸ்ரீ கணேசரும் கைலாயத்திற்கு வந்த பின் கைலாயமே மிகுந்த ஆனந்தத்தில் இருந்தது. இப்பொழுது ஸ்ரீ கணேசரும் கைலாயத்தில் இல்லை. குமாரன் கார்த்திகேயனை அழைத்து செல்லும் தங்களின் பிரார்த்தனை உசிதமல்ல. நந்தி கூறுவதும் உசிதம்தான் மகரிஷியே. கார்த்திகேயன் இல்லாமல் நம் கைலாயம் சூன்யமாகிவிடுமே. தேவி பார்வதி, நந்தி, பிருங்கி மற்றும் சிவகணங்கள் மிகவும் கவலைப்படுவார்கள். பிரபு, ஜகத்தை காக்க ஆலகால விஷத்தை உண்ட நீலகண்ட பகவான் தாங்கள். சராசரத்தில் தியாகத்தின் மூர்த்தியாக விளங்குபவர் தாங்கள்தானே பிரபு. தென் திசை மக்களை காப்பாற்றுங்கள். எங்கள் ஆசையை நிராசையாக்கி விடாதீர்கள் பிரபு. குருதேவா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரக் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. மகரிஷி, தங்கள் வருகையால் கைலாயமே பெருமை அடைகிறது. தேவி பார்வதி, மகரிஷி அகத்தியர் நம் பிரிய கார்த்திகேயனை இங்கிருந்து அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார்.
எனக்கு தெரியும். மயூரீஸ்வரன் நம்மை விட்டு பிரிந்து சென்ற பிறகு கார்த்திகேயன் நமக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தான். இருந்தும் தென் திசை பக்தர்களின் பக்தி உணர்வுக்கு நாம் மரியாதை தர வேண்டும். நம் விருப்பத்தை விட முக்கியம் பக்தர்களின் விருப்பமா? தேவி பார்வதி, மக்களின் நலன் அவர்களின் பக்தி உணர்வுக்கு முன் நம் அன்பை, நம் ஆசை அனைத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுவாமி, கார்த்திகேயனை பற்றி சிந்தித்து பாருங்கள். அவன் உணர்விற்கும் எண்ணத்திற்கும் நாம் மரியாதை தர வேண்டும். சொல் குமாரா, உன்னுடைய எண்ணம் என்ன? நீ குருவின் ஆணையை மீறி நடக்கக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தது தாங்கள் தானே மாதா? மகரிஷியின் ஆணையை ஏற்று நடப்பது என் முதல் கடமை அல்லவா? நான் அப்படி நடப்பதற்கு தாங்கள் இருவரும் எனக்கு அனுமதி தாருங்கள். சகோதரா குமார கார்த்திகேயா, எங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறீர்களா? நந்தி தேவரே, நமக்குள் இருக்கும் சம்பந்தம் வெறும் சரீரத்தில் மட்டுமல்லவே, சரீரத்தால் நான் பிரிந்து செல்கிறேன். எப்பொழுதும் என் ஆத்மா மற்றும் சிவபக்தி என்றுமே இங்கு தான் இருக்கும். ஏன் இந்த எண்ணம் வந்தது கார்த்திகேயா? கணேசன் இங்கிருந்து மறைந்து விட்டதனால் உன் மனமும் கைலாயத்தை லயிக்கவில்லையா? உண்மைதான் மாதா. தம்பி கணேசன் இல்லாமல் யார் மனம்தான் லயிக்கும்? அவனின் பால்ய லீலைகள் இன்னமும் என் நினைவில் இருக்கிறது. தென் திசை சென்றால் கூட என் ஆராதனையின் மூலம் அவன் மனதை மாற்றி மீண்டும் இங்கு அனுப்ப முயற்சிப்பேன். குமாரனை செல்லவிடு பார்வதி. அவன் கைலாயத்தை விட தென் திசைக்குத்தான் அதிகம் தேவை. மகரிஷி அகத்தியரே, எப்பொழுது கார்த்திகேயன் தானே வர விரும்பினானோ அவனை தடுப்பது உசிதமாகாது. சென்று வா கார்த்திகேயா, குரு ஆணையை கேட்டு நட. மாதாவே, நான் சென்ற பிறகு நீங்கள் துக்கப்பட வேண்டாம். என் மனம் கூறுகிறது, நம் பிரிய கணேசன் சீக்கிரமே கைலாயம் வந்து விடுவான்.